600 வர வேண்டிய பில்லு இப்போ 1500 வந்திருக்கு. அந்த 200 யூனிட் போக மிச்சம் 1000 வந்திருக்கு. கரண்ட் தட்டுப்பாடாக இருக்குது. 200 யூனிட் ஃப்ரீனாங்க, எப்போ போகுது எப்போ வருதுன்னு சொல்ல முடியல. பச்சை பிள்ளையில வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த ஆட்சி 200 யூனிட் குறைய போக 150 ரூபா 200 கட்டினது இந்த வட்டம் 40 ரூபா 30 ரூபா தான் கட்டிருக்கு. நார்மலாக விட இந்த வாட்டி அதிகமாக தான் கட்டிருக்கு. கரண்ட் பில் 750 ரூபாயில் கட்டிக்கிட்டு இருந்தோம், இப்போ 2000 2500 வரைக்கும் வந்துருச்சு. இது என்ன கணக்கானோ தெரியல எங்களுக்கு. ஏசி யூஸ் பண்ணுறேன், அதே வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறேன். இது வந்து விலையெல்லாம் குறைச்ச மாதிரி தெரியல, இது ஒரு கந்துடைப்பு மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் எல்லாம் வழக்கத்தோட கரண்ட் பில் வந்து அதிகமாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. வழக்கமாக வர்றத விட 3000 ரூபா அதிகமாக வந்தது. என்ன இவ்வளோ ரூபா வருது? எப்பவும் 400 ரூபா 500 ரூபா அவ்வளோக்குள்ள தான் வரும். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. போன ஆட்சியில் வந்து 100 யூனிட் ஃப்ரீனாங்க, இந்த ஆட்சியில் 200 யூனிட் ஃப்ரீங்காங்க. ஆனால் எல்லாம் வழக்கத்தோட கரண்ட் பில் வந்து அதிகமாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. 50 ரூபா வந்துச்சு, இந்த வாட்டி வந்து 180 ரூபா வந்திருக்கு. கூட எக்ஸ்ட்ரா தான் போயிருக்கு, கம்மியாக போகல. போன வாட்டி எல்லாமே நார்மலாக இருக்கிறது வந்து ஃபேனு டிவி இது மட்டும் தான் ஓடும். மோட்ரு எதுவுமே கிடையாது. மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜு கூட கிடையாது. ஃப்ரிட்ஜ் ஏசி இருந்தால் கூட கரண்ட் பில் ஏறுன்னு பார்க்கலாம். நார்மலாக விட இந்த வாட்டி அதிகமாக தான் கட்டியிருக்கு கரண்ட் பில். கடந்த ஆட்சியோட இந்த ஆட்சியில் மின்சார கட்டணம் வந்து நாங்கள் கூட தான் கட்டுறேன். போன ஆட்சியில் கூட விலை கம்மியாக தான் இருந்தது. இவங்க யூனிட்டுக்கெல்லாம் குறைச்சிக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இந்த மாதம் வந்து நான் எக்ஸ்ட்ரா தான் 2000 ரூபா கட்டியிருக்கேன். அதே ஏசி யூஸ் பண்ணுறேன், அதே வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறேன். இது வந்து விலையெல்லாம் குறைச்ச மாதிரி தெரியல, இது ஒரு கந்துடைப்பு மாதிரி எனக்கு தெரியுது. நான் சோலார் போடுறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் 4000 ரூபா 5000 ரூபா கரண்ட் வந்தது. அதுக்கப்புறம் இவங்க அதிகாரிகள் வந்து ஒரே ஒரு வீட்டில் ஒரு பேரில் 2 சர்வீஸ் இருந்தால் அதை மெர்ஜ் பண்ணிட்டாங்க. மெர்ஜ் பண்ணதுக்கப்புறமும் எங்கள்கிட்ட அந்த 100 யூனிட் கழிக்கிறாங்கன்னு தெரியல. அதுமாதிரி இதை இவங்ககிட்ட அதிகாரிகள் கொண்டு போகும்போது உங்களுக்கு மெர்ஜெல்லாம் எடுத்து விட முடியாது அப்படின்னு நான் சோலார் போட்டேன். சோலார் போட்டதுலேருந்து இப்போ எனக்கு வந்து 300 ரூபா அல்லது 400 ரூபா வருது. அதான் இது வந்து என்ன பண்ணுறாங்க தெரியல. மற்ற இடத்துல பண்ணாத இடத்துல ஒரே தெருவில் ஒரு வீடு மட்டும் பண்ணியிருக்காங்க. அது அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு போய் அது என்ன நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதம் தம்பி வீட்டுக்கு கரண்ட் பில்லு ரீடிங் எடுத்துகிட்டு போனாங்க. வழக்கமாக வர்றத விட 3000 ரூபா அதிகமாக வந்தது. என்ன இவ்வளோ ரூபா வருது? எப்பவும் 400 ரூபா 500 ரூபா அவ்வளோக்குள்ள தான் வரும். ஈபியில் போய் கேட்டதுக்கு ரீடிங் எடுத்தது தப்பாக எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு ரீடிங் எடுத்து கேட்டு விசாரிச்சுட்டு அதுக்கு பிறகு இப்போ 600 ரூபா போட்டிருக்காங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. போன ஆட்சி 100 யூனிட் போட்டிருந்தாங்க கரண்ட் பில்லு. இந்த ஆட்சி 200 யூனிட் குறைய போக 150 ரூபா 200 கட்டினது இந்த வட்டம் 40 ரூபா 30 ரூபா தான் கட்டிருக்கு. போன வருஷமாக போட்ட கொஞ்சம் ஜாஸ்தி தான். நான் போன மாதம் 250 ரூபா கட்டினேன். இந்த வட்டம் 270 300 ரூபா சொச்சம் வருது. என்ன கணக்கில் எடுக்காங்கன்னு தெரியல. பெரும்பாலும் கரண்ட் பில்லு ஜாஸ்தி தான் சார். போன வருஷம் கரண்ட் பில்லு 700 800 கட்டணும். இந்த ஆண்டில் வந்து கரண்ட் பில்லு குறையா வருது. ஆனால் கரண்ட் தட்டுப்பாடாக இருக்குது. 200 யூனிட் ஃப்ரீனாங்க, எப்போ போகுது எப்போ வருதுன்னு சொல்ல முடியல. பச்சை பிள்ளையில வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் கரண்ட் பில் வந்து 1500 ரூபாலேருந்து 2000 வரைக்கும் கட்டிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வட்டம் கரண்ட் பில்லு 7000 வரைக்கும் வந்துருச்சு. கடையிலே அந்த மாதிரி 750 ரூபாயில் கட்டிக்கிட்டு இருந்தோம், இப்போ 2000 2500 வரைக்கும் வந்துருச்சு. இது என்ன கணக்கானோ தெரியல எங்களுக்கு. இதுக்கு முன்னாடி வந்து 100 யூனிட் கம்மியாக தான் 10 20 தான் கட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ அதை தான் கட்டுறேன். 10 20 தான் கட்டுறேன். இதுக்கு முன்னாலேயும் 60 ரூபா கட்டினேன் வீட்டுக்கு கரண்ட் பில்லு. இப்பயும் அதே 60 தான். எதுவும் ஒன்றும் அப்படி ஒன்றும் வித்தியாசம் தெரியல. 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க, அதை விட கூட தான் வருது. 600 வர வேண்டிய பில்லு இப்போ 1500 வந்திருக்கு. அந்த 200 யூனிட் போக மிச்சம் 1000 வந்திருக்கு. மின்சார கட்டணம் போன தடவை இந்த தடவை 150 ரூபா அதிகம் வந்திருக்கு. மின்சார கட்டணம் குறைஞ்ச மாதிரி தெரியல. திமுக ஆட்சியில் 100 யூனிட் ஃப்ரீனாங்க, தாவைக்கு ஆட்சியில் 200 யூனிட் ஃப்ரீனாங்க. ஆனால் அப்படி ஒன்றும் யூனிட் வந்து எனக்கு குறைஞ்ச மாதிரி ஒன்றும் தெரியல. போன வட்டம் 800 ரூபா கட்டின பில்லு இந்த வட்டம் 2000 ரூபா கட்டியிருக்கேன் கரண்ட் பில்லு. ஆனால் அப்படி ஒன்றும் சலுகை ஒன்றும் வர்ற மாதிரி தெரியல. யூனிட் எதுவும் கழிக்கிற மாதிரியும் தெரியல. எப்பயும் போல தான் ரேட்டு கூடிக்கிட்டு தான் இருக்குது. ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.